ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதட்டம் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்குள், அதாவது கிழக்கு நேரப்படி இரவு 8 மணிக்குள் ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக திறக்க வேண்டும் என 48 மணி நேர கெடு விதித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் கடும் ஆவேசத்துடன் பதிவிட்டுள்ள அவர், அவ்வாறு செய்ய தவறினால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய பாலங்கள் மீது அமெரிக்கா குண்டுமலை பொழியும் என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். செவ்வாய்க்கிழமை மின் நிலையங்கள் மற்றும் பாலங்களுக்கான நாளாக மாறும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதை ஒரு சாத்தியமான போர்க்குற்றமாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதேவேளை தனது பதிவில் ட்ரம்ப் பயன்படுத்திய தகாத வார்த்தைகள் ஒரு நாட்டு தலைவருக்கு தகுதியற்றவை என பல அரசியல் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். தற்போது ஆர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் உலக கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளதுடன் உலக பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் 45 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு முயன்ற போதிலும் அச்சுறுத்தல்களுக்கு பயந்து பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியாது என ஈரான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இதற்கிடையில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்ரம்பின் இந்த அதிரடி கெடு முடிவடைய இன்னும் சில மணி நேரங்களே உள்ள நிலையில் ஈரான் தூதரகம் பதிவிட்டுள்ள பதிவானது தற்போது பரவலாக பேசப்படுகிறது. அதாவது ஆர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கையை கேலி செய்யும் விதமாக ஈரானிய தூதரகம் நாங்கள் சாவியை தொலைத்து விட்டோம் என கிண்டலாக ஒரு பதிவை பதிவிட்டுள்ளது.